ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பீஃப் வறுவல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவு பீஃபை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவுனா தான் கொஞ்சம் வாசனை இல்லாமல் இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன ஸ்பூனில் மிளகாய் தூள், சின்ன ஸ்பூனில் உப்பு சேர்த்துருக்கேன் கறி வேகிறதுக்கு மட்டும். கருவேப்பிலை சேர்த்தா வாசம் வந்து நல்லாயிருக்கும். இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கறியிலேருந்தும் தண்ணி விடும் வேகும்போது. இதை வச்சு நம்ம 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கறி வெந்துருச்சான்னு விசில் ஆஃப் பண்ணோன்னே செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி திரும்பி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவும் 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி நிறம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாட்டி அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழமான பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி இல்லாமலும் செஞ்சாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நல்லா மசிய வெந்து வரணும். இப்போ கறி வந்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 25 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இதோட மசாலா வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாதா மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த ஸ்பூனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இது எல்லாமே எடுத்திருக்கோம். வெங்காயத்துக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், நம்ம கறிக்கு வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் மசாலாவுக்கு கொஞ்சம் கம்மியாக பார்த்துட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் தக்காளி நல்லா மசிய எண்ணெய் பிரிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதோட நம்ம வேக வச்ச கறியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்க்கக்கூடாது, பிறகு தான் தண்ணி சேர்க்கணும். கறியை மட்டும் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம கறி வேக வச்சு எடுத்து வச்சு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்க்கணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இப்போ குக்கர்லேருந்து தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நல்லா ஃப்ரையாக வேணும்னா நம்ம நல்லா தண்ணியை வந்து வற்ற வச்சு எடுத்துக்கலாம். தேவையான சமயங்களில் மூடி போட்டுக்கோங்க. நார்மலான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரமாகவே சுண்டிடும். கிரேவியாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஃபைனலாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்னுமே கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன், அதனால் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நான் வைக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிருச்சு, நல்லா சுண்டிருச்சு. மசாலா எல்லாம் கறியில் நல்லா சார்ந்துருச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஃப் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.